வணக்கம். சிங்கப்பூரில் காகம் ஒன்றை பார்த்தேன். பின்பு பல காகங்களை பார்த்தேன். இதனை எதற்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், காகம் என்பது பறவை இனங்களில் குப்பை தொட்டி என்று குப்பைகளை உண்டு நாட்டை சுத்தப்படுத்துவது. ஆயினும் அதிசுத்தத்தை விரும்புகின்ற சிங்கப்பூர் நாடு ஆரம்ப காலங்களில் காகத்தை விரும்பவில்லை. காரணம் என்னென்றால், காகம் எவ்வளவுக்கு சுத்தம் செய்கின்றதோ அவ்வளவுக்கு அசுத்தம் செய்வதிலும் அது முன்னணி வகிக்கின்றது. எல்லா பறவை இனங்களையும் விட அடிக்கடி உணவை உண்டு, அடிக்கடி எச்சமிட்டு, அடிக்கடி ஒரு நாளைக்கு பல தடவைகள் அது எச்சமிடுகின்றதால் அந்த எச்சங்களே ஒரு கழிவாக, அதாவது அசுத்தத்தை உண்டு பண்ணுவதால் சிங்கப்பூர் அரசாங்கம் கடந்த காலங்களில் காகங்களை தடை விதித்திருந்தது. ஆயினும் உயிரின சமநிலையை பேண வேண்டும் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு, அது மட்டுமல்லாமல் காகம் என்பது சிறு பராயமும் கண்டுகளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இப்பொழுது காகத்தை அனுமதித்திருக்கிறார்கள். ஆயினும் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில்தான் காகங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் காகம் இங்கே நீங்கள் பார்க்குற போதே அமர்கின்ற ஆசனத்தில் இருக்கின்றது. டக்கண்டு அது அந்த இடத்திலே தன்னுடைய கழிவே காக்கை எச்சத்தை இட்டுவிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். நன்று தெரிந்து கொள்ளுங்கள்.